டுடே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்ஷனரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டிக்ஷனரி வேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது ஆங்கில அகராதி வரிசை. ஸோ தமிழ்ல நம்மளுக்கு எப்படி ஆ ஆ இ இருக்கோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல என்னது ஏபிசிடி. அப்ப ஏ டு இஜெட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டர் படி நம்ம அடுக்கி எழுத போறோம். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அகரவரிசைப்படுத்தணும். அப்ப அகரவரிசை ஏ டு இஜெட் ஆர்டர்ல எழுதணும். ஸோ இப்ப கொடுத்துருக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. பிரீத், பிரீடர், பிரைட், பிரீஸ். சேம் எல்லாமே எப்படி இருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு சேமா தான் இருக்கு. அது போக 1 2 4வது வார்த்தையில எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் சேமா இருக்கு. சரி, அப்ப பிஆர் எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. அடுத்து பிஆர் இ. சோ அடுத்து இங்க பிஆர் ஐ இருக்கு. ஐ முதல்ல வருமா இ முதல்ல வருமா? அப்ப இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 1 2 4 இதுல எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கணும். ஈக்கு அப்புறமா அப்ப அடுத்து இருக்கக்கூடிய 4th லெட்டர் பார்க்கணும். இங்க ஏ இருக்கு. வேற எதுல ஏ இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்ப ஏ இருக்கிறது கண்டிப்பா என்ன வந்துடும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்து எப்படி இருக்கு இந்த லெட்டர் 2ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் டபுள் இ இருக்கு, இங்கேயும் டபுள் இ இருக்கு. அப்ப அடுத்து இருக்கக்கூடிய 5th லெட்டர் பாருங்க. இங்க டி இருக்கு, இங்க இஜெட் இருக்கு. அப்ப என்ன வரும் டி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 1 2 அதுக்கப்புறமா என்ன வந்துடும் 4வது வார்த்தை, அடுத்து 3வது வார்த்தை. அப்ப அகரவரிசைப்படுத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் வந்து என்னது 1 2 4 3. சேம் இதே இதுல நம்மளுக்கு அகரவரிசைப்படுத்தினால் 3வதாக வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 3வதா எந்த நம்பர் வந்திருக்கு 4வது. அப்ப என்னது பிரீஸ் தான் நம்மளுக்கு 3வதா வரக்கூடிய வார்த்தை. சரி, அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. மோத்பால், மொசைக், மோட்டிவேட், மதர்லேண்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை அகரவரிசைப்படுத்தினால் இதுல 4வதா வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எப்படி இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ஓ, 2 லெட்டருமே எப்படி இருக்கு எம்ஓ எம்ஓ சேமா தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல எம்ஓடி இருக்கு, 4th லெட்டர்ல எம்ஓடி இருக்கு. அடுத்து 3rd லெட்டர்ல எப்படி இருக்கு எம்ஓடி இருக்கு. அப்ப இந்த செகண்ட் லெட்டர்ல மட்டும் என்ன இருக்கு எஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு எஸ் ஃபர்ஸ்ட் வருமா டி ஃபர்ஸ்ட் வருமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வரும் எஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப எஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன வரும் டி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வந்துருச்சு நம்மளுக்கு மொசைக் அப்படிங்கிறது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 1 3 4 இதுல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. டி ஹச் இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு டி ஹச் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு பி இருக்கு, இங்க இ இருக்கு. அப்ப என்ன வரும் பி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 1. அடுத்து என்ன இருக்கு மதர்லேண்ட். ஸோ லாஸ்டா இருக்கக்கூடியது நம்மளுக்கு என்னது மோட்டிவேட். ஸோ அவ்வளவுதான். அப்ப நம்ம ஆர்டர் படி அடுக்கியாச்சு. இதுல என்ன கேட்டிருக்காங்க 4வதா வரக்கூடிய வார்த்தை. அப்ப 4வதா வரக்கூடிய வார்த்தை வந்து நம்மளுக்கு என்னது சேம் 3rd லெட்டர். அப்ப என்னது மோட்டிவேட் தான் 4வதா வரக்கூடிய வார்த்தை. அதே மாதிரியே நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கண்டெஸ்ட், கண்டென்ட், கண்டெஸ்ட். இது வந்து என்னது கண்டெஸ்ட், இது கண்டெஸ்ட். அடுத்து கண்டென்ட், கண்டெம்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ் இருக்கு, இதுல எஸ் இருக்கு. சரி, எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு நம்மளுக்கு சிஓஎன்டி ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் எப்படி இருக்கு சேமா தான் இருக்கு. அப்ப 5வது இருக்கக்கூடிய லெட்டர் தான் கம்பேர் பண்ணுவோம். 5வது இங்கே இ இ சி எல்லாமே எப்படி இருக்கு சேம் 5 லெட்டருமே எப்படி இருக்கு ஈயா தான் இருக்கு. அப்ப 6வது லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் லாஸ்டா தான் வரும். என் எஸ் என் எம். சரி, அப்ப எப்படி இருக்கும் எம் ஃபர்ஸ்ட் வருமா என் ஃபர்ஸ்ட் வருமா? எம் தான் ஃபர்ஸ்டா வரும். அப்ப என்ன வந்துடும் கண்டெம்ட் 5th லெட்டர். அடுத்து என்ன இருக்கு என் இருக்கக்கூடிய வார்த்தை அது 2 இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெட்டர் டீயை கம்பேர் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் ஏபிசிடி 4th லெட்டர் தான் வரும். அப்ப அடுத்து இருக்கக்கூடியது 2. ஸோ மீதி இருக்கக்கூடியதுல அடுத்து என்ன வந்துடும் 3rd லெட்டர் கண்டெஸ்ட், அடுத்து கண்டெக்ஸ்ட். ஸோ அப்ப 5 4 2 3 1 அவ்வளவுதான். சேம் இதே ஆர்டர்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.